நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ நீங்க என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மறுபடியும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஃபியூ மந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து பல்க் ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஒரு நோட்டிபிகேஷனா வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம ஆல்ரெடி வந்து 2 days பிஃபோர் தான் வந்து சவுத் ரீஜன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நார்த் ரீஜன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 16/5/2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து கொடுத்திருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கக்கூடியது அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து நார்த் சைட்ல இருந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் இந்த வெப்சைட்ல தாங்க அப்ளை பண்ண முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன் லிங்க் இதுல வந்து இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடுக்கான கோட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. நார்த் சைடு ரயில்வே டிபார்ட்மெண்ட் துறையில இருந்து 16/5/2024 வரைக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 15 வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஃபுட்பால் மென்னுக்கு வந்து 5 காலி பணியிடம், வெயிட் லிப்டிங் மென்னுக்கு வந்து 2 காலி பணியிடம், அத்லெட்டிக்ஸ் உமன் கேட்டகரிக்கு 2 காலி பணியிடம், அத்லெட்டிக்ஸ் மென்ஸ் கேட்டகரிக்கு 6 காலி பணியிடங்களும், பாக்ஸிங் மென்ஸ் கேட்டகரிக்கு 3 காலி பணியிடம், பாக்ஸிங் உமன்ஸ் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், ஸ்விம்மிங் மென் கேட்டகரிக்கு 3 காலி பணியிடங்களும், டேபிள் டென்னிஸ் மென் கேட்டகரிக்கு 2 காலி பணியிடங்களும், ஹாக்கி மென் கேட்டகரிக்கு 4 காலி பணியிடங்களும், ஹாக்கி உமன் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், பேட்மிண்டன் மென் கேட்டகரிக்கு 4 காலி பணியிடங்களும், கபடி உமன் அண்ட் மென்ஸ் தலா ஒரு காலி பணியிடங்களும், விஸ்லிங் மென் அண்ட் உமன் கேட்டகரி தலா ஒரு காலி பணியிடங்களும், செஸ் மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடம், டோட்டலா 38 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஜ் லிமிட். 18 முதல் 25 வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு ஏஜ் ரிலாக்சேஷனும் இதுக்கு கிடையாது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்க 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பிளஸ் மேல நம்ம சொன்ன அந்த 16 ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க ஏதோ ஒன்னு கேட்டகரியிலாவது நீங்க சர்டிஃபைடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா அப் டு வந்து 20,200 வரை சம்பளம் வாங்க முடியும். நீங்க லெவல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா 5,200 பிளஸ் 1,800 வந்து டோட்டலா வந்து ஒரு 8,000 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து ஸ்டார்ட் பண்ண போறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி ஃபிட்னஸ் டெஸ்டா இருக்கட்டும், அசஸ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டெஸ்டா இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்டா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி கேட்டகரியில வந்து டோட்டலா 60 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபை இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேட்டகரிகளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தட் இருக்குது. நான் ரீஃபண்டபிள் தான் நண்பர்களே அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இதை நீங்க எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க்ல தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் இதுல வந்துடும். நம்ம அதுல பார்த்த அந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸா நண்பர்களே இதுலயும் வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து இதுல வந்து எல்லாமே கொடுத்துட்டு இந்த செலக்ட் ப்ரொசீட் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா டேரக்டா வந்து கேண்டிடேட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர், மேலா ஃபீமேலா, நீங்க என்ன கேஸ்ட் சார்ந்தவர்கள், உங்களோட குவாலிபிகேஷன் வந்து என்ன லெவல் லெவல் கேட்டகரி லெவல் 1க்கு நீங்க அப்ளை பண்ண போறதுனால லெவல் 1 வந்து செல் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். சோ அந்த ஸ்டெப்ல இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாம். சோ அதாவது நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் லிங்கா இருக்கட்டும், அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும், 3 லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much. All the best for your career.